3 வகையான உடற்பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ரொம்பவுமே சிம்பிளான உடற்பயிற்சி. இதெல்லாம் உடற்பயிற்சியா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு 3 வகையான பயிற்சி நாம் பார்க்க போகிறோம். நம்ம பெரும்பாலும் என்ன தப்பு செய்கிறோன்னா, டயட்டில் இருக்கிறோம், மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடுறோம். அதாவது அளவான சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு, இல்லை அதுக்கு தேவையான மருந்துகள் எடுத்துகிட்டு உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதே இல்லை. உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கட்டுக்கோப்பான உடல் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். உணவு முறை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி உடற்பயிற்சியும் செய்யணும். நீங்கள் நிறையா உடற்பயிற்சி இருக்குது, நிறையா இன்றைக்கி சொல்லித்தராங்க, இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மளால் முடியறதில்ல. இல்லை நம்ம செஞ்சாலுமே ஃபாலோ பண்ண முடியறதில்ல. இன்றைக்கி நான் ஒரு 3 வகையான எளிய உடற்பயிற்சி நான் சொல்லித்தர போகிறேன். உடல் எடை குறையிறதுக்கு, அதாவது ஒரு பருமனான உடல் இருந்துச்சுன்னா உடல் எடை குறையிறதுக்கு, அதே நேரத்தில் தொப்பை வயிறு பானை மாதிரி வயிறு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம ஆரம்பத்தில் எல்லாருமே ஒல்லியாக இருந்திருப்போம். நம்ம ஆசைப்பட்டு கொஞ்சம் உடம்பேற்றணும்னு சொல்லிட்டு உடம்பேற்ற ஆரம்பிச்சிருப்போம். நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அதை இதையும் சாப்பிட்டு பழகிட்டு அது வாழ்க்கை முறையாகவே மாறி உடம்பு ஏறிடும். உடம்பு ஏறுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஈஸி. அது பாட்டுக்கு எந்த கவனிப்பு இல்லாமல் இருந்தாவே உடம்பு ஏறி போயிடும். ஆனால் உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவால். அது இவ்வளோதான் இல்லை, எந்த மாதிரியான முயற்சி, எந்த மாதிரியான நீங்கள் கடினமான இலக்கை கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக போயிடுது பெரும்பாலான பேருக்கு. ஒருத்தருக்கு உடல் பருமனாக இருக்குது அப்படின்னா, இது உடம்பு அவங்களுக்கு குண்டாக்குறாங்க, கொஞ்சம் ஃபேட்டாக்குறாங்கன்னு மட்டும் சொல்லிட முடியாது. உடல் பருமன்கிறது நோய்களினுடைய கூடாரம்னு சொல்லலாம். இப்போ எப்படி நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா ஒரு எல்லா பொருளும் அங்கே இருக்குமோ, அந்த மாதிரி உடம்பு எந்த அளவுக்கு வெயிட் ஏறிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நோய்களும் உடம்புக்குள்ளே பூந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. கடைசியில் அது பெரிய பிரச்சனையை நமக்கு வழிவகை செஞ்சிடும். ஓகே, இன்றைக்கி அந்த 3 வகையான உடற்பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ரொம்பவுமே சிம்பிளான உடற்பயிற்சி. இதெல்லாம் உடற்பயிற்சியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உடற்பயிற்சி நான் சொல்லித்தர போகிறேன். அதில் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங். ஃபஸ்ட்டு நம்மளாம் குழந்தைய இருக்கும்போது குதிச்சு விளையாண்டுருப்போம். ஆனால் இப்போல்லாம் நாம் குதிக்கவே முடியறதில்ல, குதிக்கிறதுக்கு டைமும் கிடைக்கிறதில்ல. நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஸ்கிப்பிங் கயிறு இருந்துச்சுன்னா அதை தூசு தட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கிப்பிங் கயிறு போய் ரொம்ப கம்மியான விலையில் இருக்கிற மாதிரி கூட ஸ்கிப்பிங் கயிறு வாங்கிக்கங்க. ஆரம்பத்தில் ஒரு 20 எண்ணிக்கையில் ஃபஸ்ட்டு குதிச்சு பழகுங்க. காலை மாலை குதிங்க. அப்புறம் அதை 50ஆக பண்ணுங்கள், 100ஆக பண்ணுங்கள், 200 to 500 வரைக்கும் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாம். இது முதல். ஸ்கிப்பிங்கில் இவ்வளவு குறையுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு வாரம் குதிச்சு தான் பாருங்களேன். குதிச்சதுக்கப்புறம் உங்கள் உடல் எடையை பாருங்கள். உங்கள் உடலினுடைய அந்த வளையும் தன்மை, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய வளையும் தன்மை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. இவ்வளவு தானா அப்படின்னு இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த ஸ்கிப்பிங் ஒரு பயிற்சி மிகச்சிறந்த பயிற்சி. நிறைய அது யாரும் சொல்லித்தரதில்லை. கேங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சைனா முறைப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜப்பான் முறைப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கவத்தை கட்டி தொங்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கிப்பிங் அப்படிங்கிறது பெரும்பாலும் யாரும் பரிந்துரைக்கிறதே இல்லை. அடுத்ததாக உங்கள் வீட்டில் மாடிப்படி இருக்கா, ஒரு 20 முறை அப்படியே ஏறிட்டு இறங்கி பாருங்கள். அப்படியே நாக்கு தள்ளிடுற மாதிரி இழப்புவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் படியில் ஏறி இறங்கி பாருங்கள். இறங்கி பார்க்கும்போது தெரியும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இந்த படியில் ஏறி இறங்குறது உடல் எடையை குறையிறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய நுரையீரல் சிறப்பாக செயல்படும். அதே நேரத்தில் ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மாடிப்படியில் ஏறி இறங்குறது உங்கள் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. அப்படியே அந்த ஹார்ட் பீட் அப்படியே திக்குன்னு ஏறி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகி நல்ல ரத்த ஓட்டத்தை உடல் முழுசும் அப்படியே பாய்ச்சி விடுறதுக்கு அந்த இதயத்துக்கு உண்டான எக்ஸசைஸாகவும் இது மாறிடும். அதே நேரத்தில் என்ன ஆகும்னா நல்லா வேர்த்து விறுவிறுத்து உடம்பெல்லாம் சூடாகி அந்த கொழுப்பு நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். இந்த மாடிப்படியில் நீங்கள் ஏறி இறங்குற எக்ஸசைஸ். நீங்கள் இதயம் சார்ந்து ஏதாவது தொந்தரவுகள் இருக்கீங்க, இல்லை ரொம்ப ஆஸ்துமா வீசிங் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா மிதமாக செய்யுங்க. உடம்பை டக்குன்னு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே பதட்டமாக படபடப்பாக பண்ணாதீங்க. படன்னு ஏறுறத படன்னு மெதுவாக ஏறி இறங்கி பாருங்கள்.
அது உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுலேயும் வந்து அந்த லங்ஸும் நல்லாமே உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அதனால் நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக இந்த பிளாங்க்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். அது என்னங்க பிளாங்க் அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கிற மாதிரி கையை ஊனி காலினுடைய 4 விரல் மட்டும் கீழே அப்படியே முட்டியிருக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் 30 செகண்ட் இருக்கிறதே பெரிய விஷயம். இல்லை என்னால் முடியும் 30 செகண்ட் அதெல்லாம் சாதாரணன்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 30 செகண்ட் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 1 நிமிஷத்துக்கு மாற்றுங்க. 2 நிமிஷம் அவ்வளோதான் நினைக்கிறேன். 2 நிமிஷம் தான் முடியும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதிகபட்சம் முடியும். ஏன்னா உடம்பு கொஞ்சம் வெயிட் ஆக்கிறதுக்கு பயங்கரமாக அந்த உடம்பே நடுங்கிற மாதிரி ஆயிரும். முழு உடம்புமே அப்படியே டகடகடகன்னு அப்படியே பதறும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பிளாங்கிற எக்ஸசைஸ். நீங்கள் வெறும் நடந்துட்டு அந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு நடந்துட்டு இருந்தீங்கன்னா முட்டி வலி தான் வருமா தவிர உடம்பு வந்து வெயிட் குறையிறதுங்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் மெதுவாக தான் நடக்கும். நீங்கள் 6 மாதம் 3 மாதம் நடப்பீங்க, முட்டி வலி வந்துடு கிடக்குதுவோ. நான் நடந்து எனக்கு மூட்டு வலி தான் வந்துச்சு, இடுப்பு வலி தான் வந்துச்சு, 2 டைம் நாய் தான் கடிச்சிது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உடம்பெல்லாம் குறையாது. நீங்கள் நடக்கணும், ப்ளஸ்ஸு ஒரு எக்ஸசைஸ் செய்யணும். அதே நேரத்தில் நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும். சின்ன வயசுலேருந்து எல்லாம் தின்னது தானே, எதை திங்காமல் எல்லாத்தையும் தின்னோம். இனி எப்படி நீ இன்னுமே வந்து நீங்கள் ₹1,00,000 அதே உணவு தின்னீங்கனாலும் அதே தான் ஃபேட்டு தான் ஏறப்போகுது. அதனால் வந்துட்டு அந்த உணவு மோகம், சுவை மோகத்துலேருந்து வெளியே வாங்க. அப்படியே சாப்பிட்ருந்துச்சுன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு குறைச்சிக்கலாம். அதே நேரத்தில் வெறும் நான்வெஜ் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் கறி மட்டும் ஒரு வேளை உணவை எடுத்துக்கலாம். நைட்டில் வந்து நிறையா சாப்பிடாதீங்க. ஒரு 7 மணிக்குள்ள உங்கள் உணவை வந்து கட் பண்ணிக்கங்க. உடல் எடைக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செய்கிற எக்ஸசைஸை 6:30 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும். சாயந்தரம்னா 5 மணிக்கு மேலே தான் செய்யணும். காலையில் 6:30 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும். 8 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் 9 மணி வரைக்கும் நடந்த 10 மணி வரைக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக வேஸ்ட்டு. நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஆரோக்கியமாக அந்த நேரத்தில் வேலையெல்லாம் அங்கே உடற்பயிற்சிக்கு உண்டான வேலையெல்லாம் முடிச்சுக்கணும். அதுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி நம்ம பெரியவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. எப்போனா அந்த நேரத்தில் வந்து நம்ம எதை செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடிக்கு வந்து ஆன்மீகம் வந்து அது இது நல்லா வந்து பெருசாக நம்ம போவேணாம். அந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா நம்ம இருக்கிற நம்ம பூமியில் இருக்கிற அந்த சூழல் வந்து நம்மளை ஆரோக்கியமானதே இருக்கும். நம்ம சிந்தனை வந்து சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு இது பண்ணிக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் 6:30 மணி வரைக்கும் இருக்கும், சூரிய உதவி வரைக்கும் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் செய்கிற எந்த வேலையுமே சிறப்பாக இருக்கும். உங்கள் உடற்பயிற்சியும் அப்படி தான். நடக்கிறதா இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த 6:30 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒரு வாரம் 5 நாள் பண்ணித்தான் பாருங்கள். ஒரு 100 கிலோ இருக்கிறீங்களா, நீங்கள் வெயிட்டே செக் பண்ண வேணாம். இது எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் நடந்து இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் சிறப்பாக நீங்கள் காலை கடனால அந்த மலம் ஜலமெல்லாம் கழிச்சிட்டு உணவு நீங்கள் இப்போ இருக்கிற டயட் அப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நாள் கழித்து உங்களுடைய எடையை செக் பண்ணி பாருங்கள். நீங்களே வியந்து போயிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அனுபவம் கிடைச்சிருவதை தாண்டி உங்கள் உடல் எடையுமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட தேவையில்லை. நீங்கள் காலையில் வந்து நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அதுக்கும் இந்த ட்ராக் பேண்ட் டிஷர்ட்லாம் வாங்கிட்டு ஜிம்முக்கு ஓட தேவையில்லை. நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த வெயிட்டெல்லாம் தூக்கி கை காலில் போட்டு காயப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். வீட்டில் வாசல் இருக்கா, 1/2 மணி நேரம் நடங்க, ஒரு 20 நிமிஷம் இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறந்துடுங்க. இது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல். இது நான் இனிமேல் ரெகுலராக பண்ண போகிறேன் அப்படின்னு இதை மட்டும் பண்ணி பாருங்கள். உங்கள் வெயிட் வந்து அழகாக குறையும். நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை இதில் என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பயிற்சி முறை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை பதிவிடுவோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.